பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து யோசேப்பு குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்தும் தியானித்து வருகிறோம். சிறப்பாக யோசேப்பினுடைய கனவின் மூலமாய் அவர் நேரடியாக ராஜ்ய பாரத்திற்குள் அவர் நடத்தப்படவில்லை. யோசேப்பின் கணவன் மூலமாய் தன் தகப்பனுடைய அன்பை இழந்தார். யோசேப்பின் கனவின் மூலமாய் தன் சகோதரர்களுடைய அன்பை இழந்தார். யோசேப்பினுடைய கனவின் மூலமாய் அவர் குழியில் தூக்கி போடப்பட்டார். யோசேப்பினுடைய கனவின் மூலமாய் அவர் அடிமையாய் விற்கப்பட்டார். யோசேப்பினுடைய கனவின் மூலமாய் அவர் போத்திபாரின் வீட்டில் அடிமையாய் வேலை செய்தார். யோசேப்பின் கனவின் மூலமாய் அவர் போத்திபாருடைய வீட்டிலே செய்யாத தவறுக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டவராய் இருந்தார். இறுதியாக சிறைச்சாலையில் இருந்து தேவனுடைய திட்டத்தின்படி அவர் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். யோசேப்பு தன் வாழ்க்கையில் அரண்மனைக்காக அல்லது அரண்மனையில் ஒரு வேலைக்காக ஒரு நாளும் அவர் அப்ளிகேஷன் போடலை. ஆனால் தேவ சித்தத்தின்படி தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில் தகப்பனுடைய அன்பை இழந்து, மனிதர்களுடைய அன்பை இழந்து, மனிதர்களுடைய அங்கீகாரங்களை இழந்து ஒரு தேசத்திலே அனாதையாக விடப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே மிக தெளிவாக சொல்லுகிறது. அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பினிடத்தில் கர்த்தர் இருந்தார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான். அவன் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்பதை அவன் மாத்திரமல்ல, அவன் யார் வீட்டில் அடிமையாய் விற்கப்பட்டானோ அந்த இடத்திலும் கூட அவனுடைய அற்புத அதிசயங்களை அவர்கள் காணும்படி, தேவ பிரசன்னத்தை மற்றவர்கள் உணரும்படி தேவன் செய்தார். அது போத்திபாரனுடைய வீட்டிலும் கூட அந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியாக சிறைச்சாலை அதிபதி கூட யோசேப்பின் இடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்ததை நீங்கள் பார்க்க முடியும். எனவே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவர்களாய் இருக்கக்கூடிய நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவங்களை கண்டு பயந்து விடாதீர்கள். அவனுக்கு மனித அங்கீகாரம் இல்லை, மனித உரிமை இல்லை, அவனுக்கு ஒரு தேசத்தினுடைய குடியுரிமை இல்லை, அவனுக்கு அகதியான அல்லது அனாதையாக்கப்பட்ட அடிமையான ஒரு வாழ்க்கை தான் இருந்தது. ஆனாலும் இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை கடந்து தேவன் அவனோடு இருந்தார். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் அடிமையான யோசேப்பினுடைய சிறைச்சாலையிலே அவனோடு கூட தங்கினார். அடிமையான யோசேப்பினுடைய போத்திபாரனுடைய வீட்டிலே அவனோடு கூட தங்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? எனவே உங்களுடைய அழுத்தங்கள், பாரங்கள், சிறைச்சாலையின் அனுபவங்கள், போராட்டங்கள், செய்யாத தவறுக்காக ரட்சிக்கப்பட்டேன் என்பதன் நிமித்தமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா பாடுகள், உங்கள் குடும்பமே உங்களை உதறி தள்ளியிருந்தாலும், உங்கள் உறவுகளே உங்களை உதறி தள்ளியிருந்தாலும், உதாசீனப்படுத்தினாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏற்ற வேளையில் தேவன் அந்த கனவின் மூலமாக அந்த பேலஸில் அவனை கொண்டு போய் வைத்தார். அதற்கான எல்லா விதமான காரியங்களையும் தேவன் நடப்பித்தார் என்பதை நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மிக தெளிவாக காண முடியும். எனவே இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவேளை யோசேப்பினுடைய வாழ்க்கையை போல உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், மறந்து விடாதீர்கள். யார் உங்களை எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்பேற்பட்ட படுகொடியில் நீங்கள் போடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையை நினைத்து எந்த சூழ்நிலையிலும் புலம்பி விடாதீர்கள். அழுத்தங்களை நினைத்து எந்த ஒரு மனிதரிடத்திலும் ஷேர் பண்ணி அதனால வருத்தத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார், உங்கள் கண்ணீரை துருத்தியில் சேமிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஒரு காரியத்தையும் ஒரு நோக்கம் இல்லாமல் செய்கிறது இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சிறைச்சாலையின் அனுபவங்கள் நம்மை ராஜ்யபாரியம் செய்வதற்காக, நம்முடைய சிறைச்சாலையின் அனுபவங்கள் நம்மை ராஜ்யத்துக்குள் உயர்த்துவதற்காக நம்மை சுற்றி நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை நம்பின ஒரு மனிதனும் கெட்டு போனது இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக இந்த காலை பொழுதிலே அறிந்து கொண்டீர்களானால் கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்களோடு கூட
செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தின் உயரங்களை நீங்கள் வெகு சீக்கிரத்தில் காண்பீர்கள். விசுவாசத்தோடு இந்த நாளிலே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரத்தை முழுமையாய் நீங்கள் தியானிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேச காத்து கொண்டிருக்கிறார். God bless you. Have a good day.